என் தம்பியை தான் சார் இப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 25 வருஷம் பகன்னு சொல்லிட்டு போடுறாங்க சார். ஆனால் எங்கள் வீட்டில் அண்ணே, சித்தப்பா, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க சார். இப்போ கஞ்சா வழக்கில் 10 வருஷம் சிறை தண்டனை வாங்கி உள்ளே இருக்காங்க சார். 6 வருஷத்தில் 2 கொலை பண்ணிட்டாங்க சார். தமிழ்நாடு பார்டரை தாண்டி பெங்களூரில் போய் கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ போன வருஷம் எங்கள் அண்ணன் காளீஸ்வரனை செஞ்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்போ என்ன, அது எப்படி உள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து இப்படி உள்ள இருந்து போலீஸ் பாதுகாப்புல ஒருத்தர் கொலை பண்றாரு. அப்ப பொதுமக்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு சொல்லுங்க சார். இல்ல சார், தெரியாது. என் தம்பிய வந்துட்டு வீட்டுல இருக்க கூடாது. 1.5 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு நிறைய ரவுடிகளை மதுரைக்குள்ள இறக்கிருக்காங்க. உங்க வீட்டு ஆளுகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்களை எல்லாரையுமே இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து வெளியேற்றினாங்க. வெளியேற்றிட்டு இப்ப வெளியே எங்கேயோ இருந்தவனை பிடிச்சிட்டு வந்து இங்க இருந்து சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நேத்து நைட்டு 9 மணிக்கு என் தம்பியை பிடிச்சிட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க உடனே உள்துறை செயலாளருக்கு, டிஜிபி ஆபீஸ்க்கு, சிஎம் செல்லுக்கெல்லாம் இந்த போஸ்ட் எங்க அம்மா பேர்லாம் அனுப்பி விட்டுட்டோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் கொடுக்காம காலையில வந்து இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. மனுவில் வந்து என் தம்பியை வந்து ஊட்டியில வந்து ஒரு ரெசார்ட்ல வச்சு பிடிச்சிருக்காங்க சார். பிடிச்சிருக்காங்க. என் தம்பிக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல, தயவுசெய்து என் தம்பியை காமிங்கன்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கும் நாங்க வந்து ரிப்போர்ட் பண்ணோம் சார். ஆனா வந்து இவங்க வந்து இப்படி பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க சார். அப்ப வந்து பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லையா? ஒண்ணு வந்து அவங்க கொல்லணும், இல்ல வந்து இவங்க என்கவுண்டர் பண்ணணும்டா. அப்ப வந்து எங்க குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு? 20 பிள்ளைங்க, 25 பிள்ளைங்க அப்பா இல்லாம இருக்குதுங்க இன்னைக்கு. அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு? இன்னைக்கு ஒரு குண்டு போட்டுட்டாங்கன்றதுக்காக என் தம்பியை சுட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிக்கிறாங்க. இவங்க 2 கொலை கேஸ் பண்ணிருக்கியா, உள்ள இருந்திருக்கு 2 கொலைக்கு முக்கிய குற்றவாளியா இருந்திருக்கியா. அவனை என்ன செஞ்சாங்க? 2 கொலையும் உள்ள இருந்து தானே பண்ணனியா? அவனுக்கு என்ன சோர்ஸ் போகுது? எந்த புரோட்டோகால்ல அவன் எல்லாரையுமே அசம்பிள் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப வந்து என்ன, அப்ப வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு ரவுடிக்கு சப்போர்ட்டா இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பா? வெடிகுண்டே என் தம்பி போடல சார். என் தம்பிக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் தம்பி வந்துட்டு வீட்டுல இருந்தவன இவங்க தான் வீட்டுல இருக்க கூடாது, சேஃப்டி இல்ல, நீங்க வெளியே போங்க, அவங்க ஆளுங்க நிறைய ரவுடிகளா தெர்றாங்க, நீங்க வந்து வீட்டுல இருக்க கூடாது, நீங்க வெளியே போங்க. அவங்க வந்து ரவுடியா இருக்காங்க, நீங்க வந்து ஃபேமிலியா இருக்கீங்க, உங்களை தான் நாங்க சொல்ல முடியும், அவங்கள நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வெளியே ஏத்தி விடுறாங்க. போலீஸ் தான் வெளியேத்துறாங்க. என் தம்பி நல்லா தான் வெளியே போனேன். என் தம்பிக்கு வந்து வெடிகுண்டு போடுறதுக்கும் அறுவாள் இது எடுக்கிறதுக்கும் என் தம்பி பேர்ல வந்துட்டு 3 வருஷமா எந்த விதமான கேஸுகளுமே கிடையாது. என் தம்பி திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலை பார்த்து தான் இருந்துகிட்டு இருந்தான். இவங்களா தான் இப்படி ஜோடிச்சு இப்படி பண்ணியிருக்காங்க சார். எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் சார். அப்ப வந்து பொதுமக்களுக்கு தானே சார் நீதித்துறையும் காவல்துறையும், ரவுடிகளுக்கு கிடையாதுல்ல. ஒரு ரவுடி கூட வரையில, எஸ்கார்ட் கூட வரையில எப்படி வக்கீல் உதவியாளரோட வர முடியும் சொல்லுங்க சார்? பொதுமக்களா இருந்து எங்களோட சக பொதுமக்களா இருந்து நீங்களாவது சொல்லுங்க. ஒரு தென் மாவட்டம் ஃபுல்லாமே அவன் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பமே கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒடுக்க மாட்டாங்களா? இருங்க சார், 22 வருஷமா நடக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அவன் அண்ணன் வந்து யாரு, வெள்ளக்காரி அண்ணன் வந்து என் தம்பி என் தங்கச்சி புருஷனை விரட்டினேன், அருவாடுத்து விரட்டி முயற்சி பண்ணினேன். இவங்க போய் பண்ணிட்டாங்க. அதோட 10 வருஷம் விட்டுட்டாங்க. இப்ப பெரிய ஆள் அவன் வளர்ந்து ரெவடி பெரியல பூரா சேர்த்துக்கிட்டு எங்க குடும்பத்தை பூரா அழிச்சிட்டேன். என் மயனே போன வருஷம் தான் வெட்டி கொண்டுட்டேன். 2 பிள்ளை ரோட்ல தெரியுது. 20 வயசு பிள்ளை 25 வயசு பொம்பளை விதவியா இருக்கா. என் அக்கா பக்கம் 2 பேரை கொண்டுட்டாங்க. அவன் 2 பேரும் விதவி, 4 பிள்ளை ரோட்ல தெரியுது. இதே மாதிரி இன்னும் எத்தனை இருந்தா என் தங்கச்சி புருஷனை கொண்டுட்டாங்க. அது போச்சு. சரி நம்ம ஒதுங்கி போவோம் நாங்களும் பிள்ளைகளை ஓடுங்கடான்னு சொத்து சோக நகை நட்டை வித்து நாங்களும் 13 வருஷமா காப்பாத்தி பார்த்தோம். முடியல. அவன் 15 இங்க திருச்சியில இருந்து ஆளாணி போடுறது. இனி என்னமா எங்கேயே என்ன அங்கே ஆளாணி போடுறாங்கம்மா, இங்கே ஆளாணி போடுறாங்கம்மா, நீங்க ஓடி இருங்கம்மா, அவங்க பிள்ளைகளை போக சொல்லிருங்கம்மா, நாங்க என்னமா செய்வோம்? அவங்க ரெவடி பயலுக, நீங்க குடும்பத்து பொம்பளைய, அவன் ரெவடி பயலுக, அவன் ரெவடிச்சிருக்கீங்க, நீங்க குடும்பத்து பொம்பளைய, நீங்க வந்து உங்க பிள்ளைகளை காப்பாற்றட்டா வெளியே வரட்டுங்கட்டா வெளியே விரட்டி விட்டோம். இது இப்ப மானாங்களே அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டு அவ வக்கீல் வந்திருக்கேன், வக்கீல் உதவியாளர் வந்திருக்கேன், அவ அக்கா சோறாய் கொண்டு வந்திருக்கா, அவ அக்கா மக்கா வந்திருக்காங்க. எல்லாமே பின்னாடியே போய் ஆளை விட்டு என்னண்டா அவளுக்கு மனு கொடுத்தாளுங்க. என் தம்பி வெளியே வரக்கூடாது, வந்தா ஆபத்துன்னு மனு கொடுத்தாங்க.
இவங்க இல்ல உள்ளேயே இருந்து வாய்தா கேட்க சொல்லி அவங்க ஏத்துக்கிறாம கூட்டிட்டு வந்தாங்க. இப்படியே கூட்டிட்டு வராங்களே நம்ம தம்பிய மாசம் 4 வட்டம் வெளியில கூட்டிட்டு வந்து அலைய விடுறாங்களே. ஏதாவது ஒரு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு நம்மள அவங்க மேல சாச்சிட்டு விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கிறோன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இதான் காரணம். அது என் தங்கச்சி மையன் என் தங்கச்சி வீட்டுக்காரும் இல்லை, இறந்துட்டாரு. எங்க வீட்டுக்காரும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப நொம்புனமையா. என் பிள்ளைகளை பார்த்தே நாங்கள் நல்லா வாழ்ந்தவங்க. நாங்கள் நகையும் பகையும் சொத்தோட மருதையில் நல்லா சேச்சேன்னு இருந்தவங்க. என் அண்ணன் உலகத்தை கட்டி ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் பிள்ளைகளும் கொண்டுட்டாங்க. நீ எங்களால் இருக்க முடியாது. ஒரு ஆள் மெயினே அவன் தான் எல்லாத்தையும் இப்போ வழிகாட்டிக்கு இருக்கேன். அவனை ஏதாவது பண்ணி ஏதாவது செஞ்சா என்ன நல்லது நடக்கும். அவ்வளோதே.